ஹாய் ஆல், வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியாக டிஃபன் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான். என்ன ஈஸியான டிஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. பட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். நம்ம சவுத் இண்டியன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஃபேவரட்டான ஒரு டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி. சில டைம் நமக்கு அதை மாவு ஊற வச்சு அரைக்கிறதுக்கு டைம் இருக்காது. பட் நம்ம எங்கேயாவது ட்ராவல் போயிட்டு வரோமோ, இல்லைன்னா வந்து நம்ம வீட்டில் கிரைண்டர் இல்லை, மிக்சி தான் இருக்குது, அந்த மாதிரி டைம்லையோ, இல்லை பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் அவங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த மாவு சரியாக பதமாக அரைக்க தெரியல அப்படின்ற பட்சத்தில் இந்த அரிசி குருணை விற்கிதுங்க. அதாவது ரொம்ப மெல்லிசான கிரானுல்ஸ் அரிசி, அதை வந்து வாங்கிட்டு அதை எப்படி உளுந்து மாவோட சேர்த்து நம்ம இந்த இட்லி பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த உளுந்து வந்து நம்ம மிக்சியிலேயே கூட அரைச்சிக்கலாம். பாயிண்ட் 1. செகண்ட் வந்து ஒரு 2 hours ஊற வச்சா போதும். எப்படி ஊற வச்சு இது ரெண்டுத்தையும் அரைக்க போகிறோம், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பேட்டராக வந்து அதை இட்லி எப்படி பண்ண போகிறதுன்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நீங்கள் கூட திங்க் பண்ணலாம், இதில் என்ன ஒரு பெரிய இது காட்டுறதுக்கு அப்படின்னு. பட் இந்த ப்ரொசீஜர் தெரியாத நிறைய பேர் இருக்கீங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய நமக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி பலருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகு உளுந்து எடுத்துக்கோங்க, நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, தலை தட்ட வேண்டாம். ஃபுல்லாக எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் ஊற வச்சிடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துகிட்டு அதையும் நம்ம வந்து நல்ல தண்ணியில் ஊற வச்சிடலாம். நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியிலே ஊற வைங்க. அப்புறம் இந்த உளுந்தை நல்லா 2-3 டைம்ஸ் அலம்பிட்டு ஊற வச்சிடலாம். இது ரெண்டும் இது தனியாக வச்சிடலாம். ஒரு 2 hours ஊற. எந்த இட்லி ரவை வேணால் எடுத்துக்கலாம். சில டைம் வந்து நம்ம வீட்லேயே கூட அந்த இட்லி ரவையை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு அழகு உளுந்து எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து 3.5 அழகுக்கு, அதாவது எந்த அழகால், அதாவது டம்ளரால் நம்ம உளுந்து எடுத்துருக்கோமோ அதே கப்பால் நம்ம 3.5 டைம்ஸ் இந்த இட்லி ரவை எடுத்து வச்சுக்கலாம். 1, 2, 3, இதில் ஹாஃப் இதையும் போட்டுறேன். ஸோ 3 அழகு இது எடுத்திருக்கேன். இதை நல்லா அலம்பி முதல்ல எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா அலம்பி தண்ணியெலாம் ஈர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கட்டும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. இது போதுங்க. இது நல்லா இப்படி பெசர்னாமல இந்த மாதிரி கலரி விட்டு வச்சிடணும். இது அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 3 hours இந்த உளுந்து ஊறிடுச்சு. அலசிட்டு தண்ணியை ஃபுல்லாக எடுத்துருங்க. அப்புறம் நம்ம வெந்தயம் ஊற வச்சுருக்கோம்ல, இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இந்த உளுந்தை இதில் போடுறேன். ஒரு 1/2 டம்ளர் நல்ல சில் வாட்டர் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிட்டேன். பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஒரு 2 minutes கழித்து திருப்பி இன்னொரு வாட்டி அரைங்க. ஏன்னா ரொம்ப கண்டினியூஸாக அரைச்சா அந்த ஹீட்டில் சரியாக உங்களுக்கு மாவு நல்லா ஜாஸ்தியாகி வராது. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். ஒரு 2 வாட்டி கிளாக் வைஸ், 2 வாட்டி ஆன்டி கிளாக் வைஸ் அந்த விப்பர்லேயும் போட்டு அரைச்சிட்டிங்களா நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்துடும். இது நமக்கு அந்த ஹீட் ரொம்ப ஏறாது. நம்ம சில் வாட்டர்லேயும் போட்டிருக்கோம், அதே மாதிரி டைம் விட்டு விட்டு அரைச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல, அந்த இட்லி ரவையோடு சேர்த்துடலாம். இட்லி ரவை நான் ஒரு 2 hours முன்னாடி தண்ணியில் அலம்பிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போட்டு ஊற வச்சுருந்தேன். பாருங்கள் இது எப்படி இருக்குது. இதை நீங்கள் தனியாக புழியெல்லாம் வேண்டாம். இப்போ இந்த உளுந்தை இதோடு சேர்த்து கலந்து வச்சிடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் இப்போ இந்த உளுந்து மாவு போட்டேன், தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடுறேன். இப்போது நான் கையால் நல்லா கிளறி கொடுத்துட்டு இதை ஃபர்மெண்ட் பண்ண வச்சுருவேன். உளுந்தையும் அந்த ரவையும் கலந்துட்டேன். இதை பாருங்க, ஒரு சேர இந்த மாதிரி கலந்துட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சுருங்க. இது நல்லா ஃபர்மெண்ட் ஆகட்டும். இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ இருக்குது, பார்த்துக்கோங்க.
நம்ம இட்லி மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லி தட்டை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு துணி போட்டு இட்லி வாத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இது நல்லா கொதி வந்த உடனே தான் இந்த இட்லி தட்டை நம்ம ஸ்டீமிங்க்கு வைக்கணும். கொதி வரத்துக்கு முன்னாடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக வந்து வேகாது. இப்போ நான் அளவாக இந்த இட்லி பாத்திரத்தில் ஊற்றிடுறேன். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நல்லது தான். நீங்கள் வந்து மிச்ச மாவை உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். இது வந்து தோசை வாக்குறத விட இட்லி பண்ணுறது ரொம்ப நல்லா வரும். நான் அதை உங்களுக்கு இன்றைக்கி எப்படின்னு காட்டுறேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி தளன்னு கொதிக்கணும். இப்போ நான் வந்து இட்லி பிளேட்ஸை இதில் இட்லி பிளேட்ஸ் நம்ம வச்சாச்சு. இப்போது நம்ம ஸ்டீம் பண்ண வேண்டியது தான். மீடியம் ரேஞ்சில் வச்சே ஸ்டீம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா சீராக நல்லா அழகாக வேகும். நம்ம இட்லி ஃபுல்லாக வெந்துருச்சு. கேஸை நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆஃப் பண்ணி இப்போது நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம இப்போது எப்படி எடுக்கிறதுன்றத பார்க்க என்ன பண்ணுவோம், இதை எடுத்துட்டு ஒரு தட்டில் இதை அப்படியே கவுத்துடணும். உங்களுக்கு சூடாக இருந்தால் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. இதை என்ன பண்ணும், இப்போ நாங்கள் பிடிச்சிட்டு இதை அப்படியே கவுத்துடுங்க. கவுத்துட்டு இப்போ இதை எடுத்துட்டு அந்த துணி மேலே நம்ம தண்ணி தெளிக்கணும். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம போட்டுடணும். இப்போ என்ன பண்ணுவோம், இதுக்கு மேலே தண்ணி தெளிக்கணும். நான் தண்ணி தெளிச்சு எடுத்திருக்கேன். இந்த துணியில் எதுவுமே ஒட்டலை. எவ்வளோ அழகாக நமக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இட்லி. ஸோ நெக்ஸ்ட்டு தட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஊற்றின இட்லி நல்லா சுட சுட சாஃப்டாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஹோட்டலில் இருக்கிற மாதிரி ரவையாக வந்திருக்கு. இதை ஹாட் கேஸில் இப்போ மாற்றிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இதுக்கு தொட்டுக்க வந்து மிளகாப்பொடியும் மிளகு குழம்பும் தான். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்றதை பாருங்கள். பார்த்திங்களா, உங்களுக்கு இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்களா, ரவையாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டான இந்த இட்லியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நம்ம மாவு அரைக்க முடியலன்னா கூட இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம். வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் துணி போட்டு இட்லி வாக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்ககிட்ட சாதா தட்டில் கூட நீங்கள் ஊற்றி வைக்கலாம். அதில் எதுவும் ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் கிடையாது. துணி போட்டு பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் நல்ல திங்க் பண்ணி அந்த இட்லியை வந்து கரெக்டான டைமில் எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் அதுலேயே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துணி வந்து அந்த மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணிவிடும், ரொம்ப ஹார்டாகிடும் இட்லி. அதனால தான் நீங்கள் கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ண உடனே அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே ஃப்ளிப் பண்ணிவிடுவாங்க, அதை எடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். மற்றபடி நம்ம ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பு அண்ட் ஈஸி டு மேக் டிஃபன் வெரைட்டி தான். முடிஞ்சால் இதை நீங்கள் வந்து நம்மளோட நிறைய வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது, இல்லைன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி குருணை உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.